ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வாழைப்பழம் அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில பொருட்களை மட்டுமே வச்சு ஒரு சூப்பரான வாழைப்பழ ஸ்வீட் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது பண்ணுறது ரொம்பவே ஈஸி தான். ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஸ்வீட் பண்ணுறதுக்கு இன்றைக்கி நான் ஒரு பெரிய வாழைப்பழம் எடுத்து அதை ரேண்டமாக கட் பண்ணி ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட எத்தனை வாழைப்பழம் இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. எந்த வாழைப்பழமாக இருந்தாலும் பரவாயில்ல. இதை ரேண்டமாக கட் பண்ணி ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஸ்மூத்தியாக பிளெண்ட் பண்ணிக்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி தண்ணி எதுவுமே சேர்க்காமல் நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கணும். அடுத்ததாக ஒரு பாத்திரத்தில் 1/2 கப் அளவுக்கு நம்ம வெல்லம் சேர்த்துக்கலாம். நாட்டு சர்க்கரை இருந்தாலும் அதே அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 1 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கணும். அடுத்ததாக இந்த வெல்லத்தை நல்லா கொதிக்க விடணும். இதுக்கு பாகப்பதம்லாம் எதுவுமே தேவையில்லை. இது நல்லா கரைஞ்சி ஒரு கொதி வந்தால் போதும். பாருங்கள், இந்த மாதிரி வெல்லம் முழுசாக கரைஞ்சி கொதித்து ஒரு கொதி வந்தாலே போதும். இந்த ஸ்டேஜ் வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக ஒரு பேனில் 1/2 கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா மெல்ட் ஆனதும் இதில் 1/2 கப் அளவுக்கு கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இந்த கோதுமை மாவை இந்த நெய்லேயே நம்ம நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம். இந்த மாவு நல்லா இந்தளவுக்கு ட்ரை ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறமா இதில் 1/4 கப் அளவுக்கு ரவை ஆட் பண்ணிக்க போகிறோம். ரவை ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு 2 to 3 மினிட்ஸ் இது நல்லா அரோமா வர வரைக்கும் இது ரோஸ்ட் பண்ணிக்கணும். இப்போ இது கூடவே ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷனல். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம சேர்த்துருக்கக்கூடிய ஃபுட் கலர் அண்ட் ஏலக்காய் தூள் ரெண்டுமே ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு இதை நம்ம கலந்து விட்டுக்கலாம். ஃபுட் கலர் ஃபுல்லாகவுமே ஆப்ஷனல். வேணாம் அப்படின்னா தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதை நல்லா ஈவனாக கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கக்கூடிய பனானா ஸ்மூதி அதை இதோட ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா ஈவனாக கலந்து விட்டுக்கணும். இந்த பனானா ஸ்மூதி, அதுக்கப்புறம் கோதுமை மாவு அண்டு ஏலக்காய் தூள், ஃபுட் கலர் அண்ட் ரவை எல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா, இது எல்லாமே நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகி வர அளவுக்கு நம்ம இதை கலந்து விடணும். நல்லா இந்த அளவுக்கு ஈவனாக கலந்து விட்டதுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்கக்கூடிய வெள்ளைப்பாகு அதை இதோட ஆட் பண்ணிக்கணும். இந்த வெள்ளை கரைசல் சேர்த்ததுக்கு அப்புறமாவும் கூட ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ இந்த வெள்ளை கரைசலோட இந்த பனானா அண்டு கோதுமை மாவுலாம் சேர்த்து ஒரு மிக்சர் மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா, இதுவும் இந்த வெள்ளை கரைசலும் ஒன்றா நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம இதை கலந்து விட்டுக்கணும். நல்லா இந்த அளவுக்கு ஈவனாக கலந்து விட்டதுக்கு அப்புறமா மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு 3 to 4 மினிட்ஸ் நம்ம கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருக்கணும். நம்ம சேர்த்துருக்கக்கூடிய வெள்ளை கரைசல் நல்லா இறுகி கொஞ்சம் நல்லா திக்காக கெட்டியான பதத்துக்கு வரும். அது வரைக்கும் நம்ம கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருக்கணும். நல்லா இந்த அளவுக்கு திக்காகி வரணும். இந்த அளவுக்கு திக்காகி வந்ததுக்கப்புறமா கடைசியாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு இதை ஒரு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய வாழைப்பழ ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஒரு பாக்ஸில் கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இந்த பாக்ஸில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த ஸ்வீட்டை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா ஈவனாக நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்க போகிறோம். இதை நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா நம்மக்கிட்ட என்ன நட்ஸ் இருக்கோ அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஒரு 10 to 15 மினிட்ஸ் ரூம் டெம்பரேச்சர்லேயே நல்லா ஆற விட்டுறலாம். 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் பாருங்கள், நல்லா ஆறி இருக்குது. நீங்கள் இதை இப்படியாகவும் சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா ஒரு 2 ஹவர்ஸ் ரூம் டெம்பரேச்சர்லேயே நல்லா ஆற விட்டு குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி அப்படியும் கூட சர்வ் பண்ணிக்கலாம். இதோட டேஸ்ட் அப்படின்னு பார்த்தோன்னா நார்மலாக வாழைப்பழ அல்வா சாப்பிட்ற அந்த டேஸ்ட்டில் தான் இந்த ஸ்வீட்டும் இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ஒரு முறை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.